கொஞ்சம் காலி பயல்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து ஆட்டோட கழுத்துல தலைவர் அண்ணாமலை அவர்களோட போட்டோ மாட்டி நடு ரோட்டுல அந்த ஆட்டை வெட்டி கொள்றானுங்க. கொன்னுட்டு அந்த ஆட்டை தூக்கி, அதோட பாடியை தூக்கி, தலை தனியா கிடக்கு, இந்த பாடி மட்டும் இருக்குல்ல, முண்டம் சொல்லுவோமே, அப்படியே அதை தூக்கி தலைவர் அண்ணாமலை போட்டோ மேல அந்த ரத்தத்தை அப்படியே பீச்சடிக்கிறான். பார்க்கவே உடம்பு கூசுது. இது எவ்வளவு அரக்க கோணம்! இது அரக்கர்கள் கூட இவ்வளவு மோசமா கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க மாட்டான். எவ்வளவு மோசமா இருக்கு. பின்னாடி இந்த மாதிரி ஆட்டை தூக்கி தலைவர் அண்ணாமலை அவர்களோட போட்டோல காமிக்கிறது மட்டும் இல்லாம தலைவர் அண்ணாமலை அவர்களை குறித்து தப்பு தப்பா பேசுறான். இது என்னது மோசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி திமுக தோக்கவே இல்லையா? 1989, 1991, ரீசன்ட் பாஸ்ட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014, இந்த 3 தேர்தல்களுமே திமுக தமிழகத்தில் எடுத்த எம்பி சீட்டு 0. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அப்ப நாங்க எதிர்கட்சி சார்ந்த யாராச்சும் இப்படி பண்ணாங்களா? அன்னைக்கு இருந்த கருணாநிதியோட போட்டோவை ஆட்டுக்கழுத்துல மாட்டி யாராச்சும் இப்படி வெட்டி ரத்தத்தை பீச்சு அடிச்சாங்களா? எவ்வளவு கொடுமையான விஷயம். இப்படிலாம் எப்படி இருக்க முடியும்? இப்படி அவங்க இருக்கிறதுக்கு காரணம் இந்த திமுக காரங்க தான், அதோட தலைவர்கள் தான். ஏன்னா அவங்களே ரொம்ப மோசமா பேசுறாங்க, புள்ளி விவரத்தை தப்பு தப்பா பேசுறாங்க. KKSSR ராமச்சந்திரன் இருக்காரு, அவர் சொல்றார் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல அத்தனை சீட்டையும் ஜெயிச்சது திமுக தலைமையிலான கூட்டணிங்கிறார். ஒண்ணுமே அவருக்கு தெரியல. டெல்லியில இருக்கிற அத்தனை இடத்துலயும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஜெயிக்கல, காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கல. மத்திய பிரதேசத்துல 29 சீட்டு, 29க்கு 29 பிஜேபி தான் ஜெயிச்சது. அங்கெல்லாம் இந்த மாதிரியே வந்துட்டு அராஜகமா, மனித தன்மையற்று இவ்வளவு மோசமா அரக்க குணத்தோட நடந்திருக்கிறாங்க? இல்லவே இல்லை. திமுக அவ்வளவு மோசமா பண்ணிட்டு இருக்கு. இது மூலம் நாளைக்கு என்ன ஆகும்? MK ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் சனாதன இந்து தர்மத்தை பத்தி தப்பா பேசிட்டாங்க சொல்லி 2 ஆட்டை பிடிச்சிட்டு வந்துட்டு, ஒரு ஆட்டோட கழுத்துல உதயநிதி, இன்னொரு ஆட்டோட கழுத்துல MK ஸ்டாலின் அவங்களோட போட்டோலாம் மாட்டி வெட்டி, ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து பீச்சு அடிச்சா ஏத்துப்பாங்களா? ஒரு சைடு ராஜா, இன்னொரு சைடு கனிமொழி, இந்த மாதிரி 2 ஆட்டை நிறுத்தி வச்சு அந்த ஆட்டு கழுத்துல வந்துட்டு அவங்களோட படத்தை மாட்டி வெட்டுனா ஒத்துப்பாங்களா? ஏன்னா ராஜாவும் கனிமொழியும் இந்து மதத்துக்கு எதிராக நிறைய பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் கற்பனையிலே நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. ஒரு நல்ல புத்தி உள்ள, குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் யாரும் இப்படி யோசிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். பட் இப்படிலாம் செஞ்சா அது நியாயமாகுமான்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறோம். அவங்க செஞ்சது மிகப்பெரிய கொடுமை. அரக்க குணம் கொண்ட ஒரு மனிதனால தான் இப்படிலாம் சிந்திக்கவே முடியும். திமுக காரங்க நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறான். ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி என்பது சகஜமா எடுத்துட்டு போனோம். ஆனா ஜெயிச்ச அப்புறம் என்னமோ மிகப்பெரிய சாதனை செஞ்சது மாதிரி தனியா என்ன ஜெயிச்சிங்க? பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இன்னைக்கு தனியா நாடு முழுவதும் 240 சீட்டு. நீங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, மதிமுக, VCK, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 கட்சிகள் சேர்ந்தே 234 தான். நீங்க அத்தனை கூட்டணி கட்சி சேர்ந்து கூட பாரதிய ஜனதா கட்சி தனியா வாங்கி இருக்கக்கூடிய MP சீட்ஸ் உங்களால ஜெயிக்க முடியல. அப்புறம் இதுல என்ன பெருமை? நாங்க எப்படியா செஞ்சுட்டு இருக்கிறோம் அரக்க குணத்தோட. நாங்க எதுவா இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மேண்டேட்டை அப்படியே ஏத்துக்கிட்டு தலைவணங்குறோம். ஜனநாயகத்துல அப்படிதான் இருக்கணும். ஆனா திமுக காரங்க இவ்வளவு மோசமா நடந்திருக்கிறாங்க. காவல்துறை எந்த ஊர்ல இந்த விஷயம் நடந்துச்சு, அந்த அரக்கர்கள் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலினோ இல்ல இந்த உதயநிதியாவது என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு. யாரு இப்படி செஞ்சிருந்தாலும் அதை ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி செஞ்சவங்களை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு ஒரு பேச்சுக்காக சொல்லணுமா இல்லையா? செய்யல. ஏன்னா அவங்க இதெல்லாம் ரசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களே மோசமா பேசக்கூடிய ஆட்கள், மோசமா நடக்கக்கூடிய ஆட்கள். அதனால தான் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. இந்த தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை ஆட்டு கழுத்துல போட்டு நடு ரோட்ல வெட்டி தலைவரோட போட்டோ மேல அந்த ஆட்டு ரத்தத்தை பீச்சு அடிச்ச செயலை வன்மையாக கண்டிக்கிறேன்.